ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த லொகேஷன்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம இது ரொம்ப நாளா பிளான் பண்ணி ரொம்ப ஆசையா வந்து வாங்கினது. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து நியூ இயர் அப்டேட், கிறிஸ்மஸ் அப்டேட் எப்படினாலும் சொல்லலாம். என்ன பிளான் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து ஃபிஷ் டேங்க் செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதான் வந்து பார்க்க போறோம். நம்ம நிறைய டேங்க்ஸ் இருக்கு. பட் நம்ம வீட்டில் வந்து நமக்கு காலையில் எந்திரிச்சதும் பார்க்கறதுக்கு ஒரு சூப்பராக ஒன்று செட் பண்ணணும் அப்படின்னு பிளான் இருந்துச்சு. ஸோ அதான் செட் பண்ணிட்டோம். ஸோ இதான் நம்ம காலையில் ஃபஸ்ட்டு எந்திரிச்சு நம்ம பார்க்க போகிறது தான். நைட் தூங்க போகிறது லாஸ்ட்டாக பார்க்க போகிறது தான். ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோலாம் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம அடுத்து போகிறதெல்லாம் தெரியும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நம்ம இந்த டேங்கை எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஊஞ்சல் வந்தோம்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம வியூ நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ அதனால தான் அங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து கப்பீஸ் விடுறதா ஐடியாவா இல்லை. நமக்கு வந்து கோல்டு ஃபிஷ் தான் கொஞ்சம் நல்லா கலராக பார்த்து செலக்ட் பண்ணி விடுவோம்னு நினச்சோம். பட் நம்மக்கிட்ட கப்பீஸ் நிறையா இருக்குது. தென் வந்து அதை நமக்கு பக்கெட்டில் போட்டிருந்தோம். அதை இந்த டேங்க்கில் போட்டால் பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்து நம்ம இதை போட்டிருக்கோம். குட்டி வந்து நிறையா போட்டிருக்கு. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பட் நம்ம குட்டி நம்ம விட்டது கிடையாது. நம்ம வந்து ஆக்சுவலாக பெரிய ஃபிஷஸ் தான் விட்டோம். அதுதான் வந்து நம்ம குட்டி போட்டிருக்கு. ஏன்னா எப்போயுமே வந்து டேங்க் மாறும்போது வந்து குட்டிஸ் வந்து நிறையா போடும். ஸோ பழைய டேங்க்கில் இருக்கும்போது தான் குட்டி போடாது. நீங்கள் ஒரு மீன் குட்டி போடணும்னு நினச்சிங்கன்னா வேறு டேங்க் செட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உடனே குட்டி போட்டுரும். ஸோ அதனால தான் இப்போ நிறைய குட்டி போட்டு வச்சுருக்கு. நம்ம இதெல்லாம் குட்டி கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. மேபி நம்ம கொஞ்சம் நாள் கழிச்சு கலெக்ட் பண்ணுவோம். கப்பீஸ் வந்து குட்டி சீக்கிரம் சாப்பிடாது. ஸோ அதனால நம்ம பிரச்சனை இல்லை. இதுலேயுமே நல்லா ஹைடிங் ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு டாய்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே இருக்கிறனால அது எல்லாமே குட்டிலாம் ஒளிஞ்சிக்கிறோம். போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தென் வந்து நம்ம ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு கொடுக்கணும்னு நினச்சோம். நம்ம ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு வந்து கொடுக்கல. ஏன்னா அது வந்து நமக்கு டஸ்ட்டு உரியும். பட் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இல்லை அப்படின்றனால நம்ம இந்த டியூப் யூஸ் பண்ணியிருக்கோம். பால்ஸ்க்கு பதில் நம்ம இந்த டியூப் யூஸ் பண்ணோம். இது எப்படின்னா வந்து நம்ம ஃபவுண்டைன் செட்டப் கொடுக்கும் பார்க்க. ஸோ நமக்கு வியூ நல்லாயிருக்கும். தென் வந்து கப்பீஸ்க்கு வந்து இது ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது. ஸோ அதனால தான் பிளான் பண்ணோம். தென் வந்து இதில் சன்லைட் வந்து கொஞ்சம் விழுகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஏன் சன்லைட் போட்டோம் அப்படின்னா வந்து ஃபிஷஸ்க்கு வந்து ஹீட்டு வந்து மேக்ஸிமம் தேவைப்படும் குளிர் கிளைமேட்டில். பட் சன்லைட் படுது அப்படின்னா ஹீட்டு தேவைப்படாது. ஆனால் ஆல்கே இஷ்யூஸ் வரும். இப்போ நீங்கள் டாப் வியூவில் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு சன்லைட் எப்படி எந்த உள்ளே படுதுன்னு பாருங்கள். ஸோ இதெல்லாமே சன்லைட் படுறது. ஸோ வந்து டேரெக்டாக சன்லைட் படும்போது வந்து ஃபிஷஸ்க்கு ரொம்ப நல்லது. மோட்டரில் எல்லாமே கரெக்டாக கண்டிஷனாக இருக்கும்போது ஒரு செம்ம ஃபீல் கொடுக்கும் மீனுக்கு. அவ்வளோ சீக்கிரம் ஹெல்த்தாக இருக்கும். அதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ மதிய வியூவில் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது பார்க்க. பட் ஹைடிங் ஸ்பேஸ் வந்து கன்ஃபார்மாக முக்கியம். ஏன்னா அப்போ தான் வந்து குட்டி போட்டால் குட்டி வந்து எஸ்கேப் ஆக முடியும். நமக்கும் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இதில் நைட் வியூ நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது நைட் வந்து லைட்லாம் ஆஃப் பண்ண பிறகு நமக்கு இதில் ஃபிஷ் டேங்க் லைட் மட்டும் போட்டால் செட்டப் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது டோட்டல் செட்டப் வந்து நான் எவ்வளோ ஆச்சுன்றது கடைசியாக சொல்கிறேன். பட் இதுதான் ஒன்று வியூ. ஸோ பார்த்தாலே தெரியும் நமக்கு வந்து எந்த லெவலில் வந்து ஒரு அட்ராக்ஷன் இருக்குது அப்படின்றது தெரியும். இதே நீங்கள் கம்யூனல் டேங்காக வந்து கோல்டு ஃபிஷ்ஷு, மாலி ஃபிஷ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் உள்ளே விட்டுருந்தீங்க அப்படின்னா செம்ம ஃபீல் இருக்கும் பார்க்க. ஸோ கன்ஃபார்மாக நீங்கள் யாருக்கா ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம ஒவ்வொருத்தவங்களும் செட் பண்ணி நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த மாதிரி இப்படி பண்ணலாம் அப்படின்றது. ஸோ யாருக்கா வேணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், பார்ப்போம் என்ன செய்யலான்ட்டு. ஸோ இந்த லைட் வியூலாம் கொடுக்கும்போது வந்து அதுக்கு தேவையான பெனிஃபிஷியல் பாக்டீரியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிடும் சன்லைட்லையும் இதுலையும். ஸோ அதனாலேயே ஒரு ரீசன். ஸோ இந்த மாதிரி நான் வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை. எப்போயுமே டேங்க் வீட்டில் செட் பண்ணது வந்து நான் இது வரைக்கும் வீடியோ போட்டதில்லை. இப்போ தான் செட் பண்ணோம். ஸோ இங்கே எடுத்து கரெக்ட் பண்ணி போடணும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் அதை போட்டோம். நெக்ஸ்ட்டு கப்பீஸஸ்க்கு பதில் நம்ம வேறு ஏதாவது ஃபிஷஸ் விடலாம் அப்படின்னா எந்த ஃபிஷ் விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா கப்பீஸ் வந்து நமக்கு இப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம கடைக்கு எல்லா கப்பீஸுமே நமக்கு வந்துடும், சேல்ஸ்க்கு வந்துடும். ஸோ அதனால சொல்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.